தரங்கட்ட டாட்டம் Thursday இன்னைக்கு விட்ட சோட தோத்து பார்ட்டிக்கு முன்னாடி வர ப்ரீடிங் மாதிரி ஆரம்பிச்ச வெங்கர் தாத்தாவோட பிறந்தநாள் கொண்டாட்ட விழா ஃப்ரைடே வில்லாவோட வின்னோட கண்டினியூ ஆகி சண்டே நடந்த ஸ்பர்ட்ஸ் அண்ட் யுனைடெட் தோல்வியோட ஈஸியா கோலாகலமா முடிவெடுத்தாங்க. இதுல ஸ்பெசிபிக்கா ஃப்ரைடே இன்னைக்கு பார்ட்டி தொடங்கி வச்ச பார்ட்டியான வில்லா கேமோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். In this 20th episode of our London podcast, today I'm joined by Q and Rogi. நம்ம அரவிந்த் திருப்பி வந்திருக்கான், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கான். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி பிரவீன் மிஸ்ஸஸ் அவுட். பட் போன வாட்டி அவனோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா வந்துருச்சுங்கிறது கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கான். So congratulations Praveen, you are absolutely correct. நீ 3-0 சொன்ன, 3-1 வந்துச்சு. அந்த 3 கோல் போட்டதுக்கு நீ சொன்னதுக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும்னு சொன்ன பத்தி அதுக்காகவே கொடுக்குறோம். நீங்க ஒரு தீர்க்கதரிசி மிஸ்டர் பிரவீன். Thank you very much. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேரக்டா போயிடுவோம், நம்மளோட ரிவ்யூக்குள்ள போயிடுவோம். மெயின் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா வந்து இந்த க்ரௌட், நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து க்ரௌட் வந்து பிரச்சனை ஃபேன் பேஸ் இஸ் டிவைடட் எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் த்ரூ அவுட் த கேம் crowd வந்து they're fully backing the team, which is a huge statement because it shows that the crowd wants the team to win, the support wants the team to win, and they're fully ready to get behind the team, which is a refreshing change from what we saw under Ameer and all. If you guys don't have anything to add on to that, we can move on to the Villa review directly. என்ன சொல்றீங்க, ஏதாச்சும் பேசுறதுக்கு இருக்கா crowd பத்தி? It was good. Crowd I don't know it's the right comparison. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு கேமே இல்லாம ஒரு 1.5 வருஷமா வந்து ஸ்டேடியம்ல போய் பார்க்காத மாதிரி crowd இருந்திருக்காங்க. அதனால வந்து ஸோ அந்த ஹைப்ல வர இருக்கலாம். These are just the facts. I don't know எது வந்து contributing factor எது இல்லைன்னு தெரியல. பட் என்ன சொல்றது, crowd was awesome. Yeah. And also like riling up Emi, that part was really good. I mean அது நான் appreciate பண்ணி ஆகணும். அது அவன் பேசின பேச்சுக்கு வந்து நல்லாவே ஓடி தள்ளிட்டாங்க அவனை. நான் அததான் யாராச்சும் மென்ஷன் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். கண்டிப்பா வந்ததுல இருந்து அவனை பிடிச்சி நோண்டிட்டே இருந்தானுங்க. எனக்கு வந்து ஒரு இந்த எமி மேல இருந்த ஒரு ரெஸ்பெக்ட் அதெல்லாம் அப்படியே போயிருச்சு. ஸோ ஐ கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் பிஹைண்ட் ஆல் ஆஃப் தி ஜைப்ஸ் ஹி வாஸ் கெட்டிங் ஆல் தி கேம். அப்சல்யூட் பாஸ்டர்ட் deserves everything he gets. ரொம்ப ஈஸி. முன்ன கோல் நம்மள விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஆஸ்ட்ரேலியா செல்சி எப்பயுமே ஆடுறாங்கன்னா, நீ கண்ணை ஈவன் இஃப் யூ ஆர் பிளைண்ட் ஃபோல்டட் கண்ணை கட்டிட்டு இருந்தா கூட கோல் கால்ல பால் இருக்கிறப்ப கிளீனா அப்படி பூ போடுவாங்க. அதே மாதிரி அது அப்படியே கண்டினியூ ஆகி அடபையாருக்கு வந்தது, அடுத்து நஸ்ரிக்கு வந்தது, இப்ப இவனுக்கு எமி. I don't think Emi did like anything as bad as what these guys did, but still he has earned, and அவனே earn பண்ணி. Emi had a good game. Okay-வா? True, he had a good game. நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. He had a pretty good game. Shocker. Oh my god. First goal வந்து கை வழியா போச்சு. First goal. ஆமா, first goal வந்து அவன் first goal தவிர்த்து மிச்ச எல்லாமே பென் சேவ் பண்ணாங்க. First goal தவிர்த்து there is absolutely nothing he had to do. Saka on the counter attackல literally Saka had to put the goal past Emi Martinez. அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்து தான் அவரை பிடித்தது. அதுக்கு அப்புறம் அந்த அபா பெனல்டி சேவ் வந்து சரியான சேவ் ஃபினிஷ் பண்ணா அபா, பட் வந்து unlucky. ஆமா, he was unlucky in that. Fair point, I'll give him that. The penalty save is not easy, but yeah, that we ended up scoring anyway. So Saka second half la ரெண்டு இருந்தது நினைக்கிறேன். He had a good game, but like என்ன சொல்றது, நம்ம வந்து ஷிட் டாக் பண்ணிட்டு இதெல்லாம் அந்த வேலைக்கே ஆகுது. அப்படிதான் உட்காந்து வைக்கணும் ஓரமா. அதை விடு, நம்ம எதுக்கு எம்ஏ பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். அது இன்ட்ரோடக்ஷன்ல அவனை தாண்டி வருவோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் இட்ஸ் not just Emi, like they extended எவ்வளோ ஏன்னா ESRக்கு 20 million பிட்டா எந்த and I took it personally. அதுதான் ஆமா, அதுதான் எனக்கு பார்த்தேன். அதாவது அப்படியே எம்ஜேக்கு ஃபேஸ் பதிலா ESR. சோ சரியா மீம்டாது. நான் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து நான் வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். ரோகி ஓங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் தி கேம், ஆன் தி வின், அந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம டீடைல்ஸ்குள்ள போவேன். ஆஃப் கோர்ஸ் நம்ம டீடைல்ஸ் நம்ம வந்து தெளிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீ கேம் பார்த்து உனக்கு ரிசல்ட் வந்ததுல அண்ட் நீ ப்ளே பார்த்ததுல ஃபர்ஸ்ட் தாட்ஸ். It was excellent. I mean, especially the first half. Tarumar, we had like 14 shots in first half. So that was like Spurs game kapro in the game la we actually truly played to our potential. And the moment Lyca was immense. And the first half la வந்து Lyca பாத்தீனா அவனோட மூவ்மெண்ட் அது எல்லாமே pressing அது எல்லாமே சூப்பரா இருந்தது. And பாட்டே I mean like சொல்லியே ஆகணும், like he was like
Tarumar, the driving and finding that spaces and going into the box. He should have scored like 3 goals in first half itself. He was also excellent. And we have the 2 guns. I mean, நம்மளோட future வந்து 2 young guns கிட்ட இருக்கு. அந்த 2 young gunsமே தாறுமாறா இருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அல்லது என்னன்னா அந்த ஸ்டார்டிங் ஒரு 20 செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓலி வாட்கின்ஸ் வந்து கேப்ரியலை வந்து தள்ளி விடுவான். அதுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க வந்து மத்த அந்த ஃபுல் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இங்ஸும் வாட்கின்ஸும் ஒண்ணுமே அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்ல, பிக்சர்லயே இல்ல அவங்க. So that was a very dominant and authoritative kind of a display in the first half. Second half was good. Second half was also pretty decent. அவங்க ஆக்சுவலி வந்து அந்த கோல் ஸ்கோர் பண்ண அப்புறம் I was like kind of like என்னடா அது அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறமும் 2-3 சான்ஸ் வந்தது அவங்களுக்கு. But it was all like half cut chances. It was not like very easy chances. அது மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். But it was nice. I mean, like this is the second game after like the North London derby where we can raise our heads and we can say that we are proud Gunners. We are proud Gunners, but it was like making a point to prove that we are proud Gunners and we deserve this victory. நான் உனக்கு உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் ஏன்னா போன மேட்ச் நம்ம போன ரிவ்யூ முடிச்சதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன், ட்ரெயின் போயிட்டு இருக்கு, லைட் அட் எண்ட் ஆஃப் தி டன்னல் எனக்கு தெரிய மாட்டேங்குது. டாட்டனம் கேம் போது லைட்டா ஃபிளிக்கர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி லைட்டா ஃபிளிக்கர் ஆச்சா? ஏதாச்சும் லைட்டா தான் ஃபிளிக்கர் ஆகுது. அதாவது மூடிட்டு இருக்கலாம். உனக்கு இது மாதிரி ஒரு 3-4 மேட்ச் ஸ்ட்ரிங்ல நம்ம ஆன் பண்ணோம்னா அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி முக்கியம். சும்மா ஒரு கேம் ஆடிட்டு 3 கேம் வந்து மூடிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. சோ அதனால லெட்ஸ் see. அதுக்கப்புறம் நான் சொல்றேன் லைட் வருதா இல்ல வருதுன்னு. நம்ம வந்து என்ன டிஃபரன்ஸ் கொஞ்சம் பாரு. இந்த பிகினிங் ஆஃப் தி வீக்ல வந்து ஓகே தான் அடுத்து வரணும் நான் சென்னையை ஸ்டார்ட் பண்ணிட்டு போ. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு பிகினிங் ஆஃப் தி வீக்ல வந்து நம்ம வந்து காலையில அந்த கிறிஸ்டல் பேலஸோட 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் 8 மினிட்ஸ் ஆடணும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ஆடணும், அப்புறம் லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஆடணும். இந்த கேம்ல வந்து 15 மினிட்ஸ் தான் ஆடல. ஓகேவா? மிச்ச கேம் ஃபுல்லாவே வந்து நம்ம ஆன் ஆடணும். நம்ம அது ஓகேவா? அது வந்து ஹோப்ஃபுல்லி வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியா வர அந்த கன்சிஸ்டன்சி சொன்னா ரோகி, அதுதான் நம்மளுக்கு வேணும். இந்த பிரைட்டன் மேன் சிட்டி வந்து பிரைட்டன் போனாங்க, அடக்கி வச்சாங்களா இல்லையா? அதனாலதான் அவங்க மேன் சிட்டி இன்னைக்கு நம்ம வந்து அந்த இன்டென்சிட்டியோட ஆடுறோம் பத்தியா. அந்த ஃபர்ஸ்ட் வந்து என்ன கெயின் பண்ணலாம், நம்ம அந்த எமிரேட்ஸ் கெயின் பண்ணலாம் திருப்பி அந்த ஒரு இது மாதிரி ஃபோர்ட்ரஸ் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன் த ரோடு போய் வின் பண்ணலாம், நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். எமிரேட்ஸ்லயே நீ இந்த மாதிரி இவ்வளவு மொக்கையா நினைச்சுக்கோ, நம்ம மண்டே ஆன மாதிரி ஒன்னும் பண்ண முடியாது. நானும் எதிர்பார்த்துருக்கேன் நம்ம எப்படா இந்த யூரோப் போகாது, ஷோ ஆகும் அந்த ஃபிட்னஸ் ஷார்ப்னஸ் அப்படின்னு. பாக்கலாம் எப்ப ஷோ ஆகுதுன்னு. இப்போ நீ சொன்ன வந்து அக்டோபர் 22 வில்லா கேம் தான் உன்னோட இதுன்னு சொல்லியிருந்த, நீ வந்து ஹார்ட் அட்டாக் சொல்லியிருந்த. இப்போ நம்ம வில்லா கேம் வின் பண்ணிட்டோம். நீ இது வரைக்கும் என்ன நம்ம நம்ம பேட்டர்ன்ஸை பத்தி எல்லாம் பேசலாம், பட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல we are like what 10th on the table, 14 points, level on points with the team that is 7th. Are you happy with where we are? This is what I expected. நம்ம மிடில் ஆஃப் த டேபிள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா we had a tough run of games initially. ஓகேவா? இப்போதான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. அதுல வந்து என்ன சொல்றது, இந்த கேம் வந்து கிறிஸ்டல் பேலஸ் கேம் வந்து மொக்கையா விட்டுட்டோம். கேபிட்டலைஸ் பண்ணிருக்கணும். ஆமா, லெஸ்டர் இஸ் கோயிங் டு பீ a tough game. லிவர்பூல் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நவம்பர்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நவம்பர் 4th இன்னொரு பிரேக். லெஸ்டர் கப் இல்ல, லெஸ்டருக்கு அப்புறம் யார் இருக்காங்க? வாட்ஃபோர்ட் நினைக்கிறேன். வாட்ஃபோர்டுக்கு அப்புறம் ஒரு யுனைடெட் இருக்குன்னு நினைக்கிறேன். யுனைடெடா லிவர்பூல்? இல்ல லிவர்பூல் தான். வாட்ஃபோர்டுக்கு லிவர்பூல், நியூகாசல், அது யுனைடெட். ஓகேவா? இதுல இந்த நெக்ஸ்ட் ரன் ஆஃப் கேம்ஸ்ல வந்து நம்ம வந்து லிவர்பூல் சான்ஸே இல்ல. அவே வேற விட்டுறலாம் கம்முனு விட்டுறலாம். நம்ம எக்ஸ்பெக்டேஷனே பண்ணதே இல்ல, கம்முனு விட்டுறலாம், அவ்வளவுதான். கைது ராம்பர் அதுலயும் நான் 3 கோல் போட்டு பிரெடிக்ட் பண்ணுவேன்னு சொல்லி கைது ராம்பர். அரவிந்த், இந்த நெக்ஸ்ட் 6 கேம்ஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 10 கேம்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 6 கேம்ஸ் பார்க்கலாம் எப்படி போறதுன்னு. ஏன்னா இந்த சீசன் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். நம்மளால எதுவுமே ஒரு ஃபுட் ஹோல்டே பண்ண முடியல. அது அடுத்ததா வந்து என்ன சொல்றது, கன்சிஸ்டன்சி பண்ணியே ஆகணும் டீமோட வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் இதுல இருந்து. என்னதான் 7 games unbeaten எவ்வளவு 6 games 7 games across all competitions. அது எதுக்கு அவன் அரவிந்த் சொல்லுவான் அந்த மாதிரி ஸ்டாட்ஸ் எல்லாம் ஓகேடா. சரி, என்னடா 7 games unbeaten என்ன இன்னும் 10th தான இருக்க? That's not the point. 7 games unbeaten சொல்ல பாயிண்டா? You build the momentum with that. சொல்லு, your thoughts அப்படியே கண்டினியூ ஆனது. It was a very clinical game. நான் வந்து அப்போ என்ன ஸ்பர்ஸ் கேம் அப்போ சொல்றதா இப்போ சொல்றேன். Let's keep backing this team. Very young team and they're only gonna get better. We're gonna have moments like we had against Palace and Brighton.
but we just have to weather the storm, keep at it. So many times, like it's very easy to say change the managers, just chop it up and change everything, suck it up and bear it for another 2 more years of it. But Anna, we're so close. You run through this another year and a half, the Arsenal is going to be a really good team. That's the hope, and that's what we're all hoping. ரோகி கண்ணை மூச்சு வராம அவன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குடா ரோகி. என்ன இருந்தாலும் அரவிந்தா இருந்தாலும் சம்டைம்ஸ் கொஞ்சம் நியாயமா பேசிடுறான். இல்லடா, எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னோட ரைட் எனக்கு போலல நினைச்சு இருக்கு. ஆனாலும் நான் வந்தேன், சரி என்னதான் நடக்குது, நம்மளே எப்பா ஒரு தடவை தான் நம்ம வின் பண்றோம், அதாவது கொஞ்சம் ஹாப்பி ரோகியாவது பாக்கட்டும் எல்லாரும். நான் எவ்வளவுனா நம்ம குரூப்ல எக்கச்சக்க மெசேஜ் ஸ்டார் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட போன் எவ்ரி நைட் ஸ்டோரேஜ் ஃபுல்லு சாவுது. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசிருக்கோம், அவ்வளவு பேசிருக்கோம். ஆமா, எப்பாடி எல்லாரும் லைக் யாராச்சும் நம்ம திடீர்னு ஒருத்தன் தடிக்கு நம்ம குரூப்ல விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆர்சனல் ஃபேன்ஸ் குரூப், நீங்க பாதி பேர் ஆர்சனல் ஃபேன்ஸே இல்ல அப்படின்றவங்க. எனக்கு இதுக்கு இத டினை பண்ணவும் எனக்கு அக்செப்ட் பண்ணவும் தெரியல, டினை பண்ணவும் தெரியல. ஆர்சனல் ஃபேன்ஸ் தான் நம்ம. இல்ல நீங்க உங்க ஃபேண்டம் நான் क्वेश्चनே பண்ணல, சாட்டோட இதர சீக்ரெட்ஸ் வெளில சொல்லலாம், கம்பெனி சீக்ரெட் வெளிய விடாதீங்க. உங்க ஃபேண்டம் நான் क्वेश्चन பண்ணல, பட் ஆனா படிக்கிற மெசேஜ பார்த்தா ஐயோ அப்படினு இருக்கு. அது காரணம் கிளப் இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் தான். கரெக்ட். நாங்க நேச்சுரலா ரியாக்ட் பண்றோம், நீ இன்னும் அந்த நிலைமைக்கு வரலன்னு நினைக்கிறீங்க. அடிபட்டு இது வர மண்டை காஞ்சி போற நிலைமைக்கு இது வரல. So next we'll just go on with the starting lineup and the people, the formation and all that. Starting lineup நம்ம predict பண்ணிடுவோம். நம்ம ஒரு formation predict பண்ணோம், 4-2-3-1 அப்படி சேஃப் ஆடுவாங்கன்னு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிக்கிற மாதிரி 4-4-2 ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு என்னன்னா, நம்ம கடைசியா 4-4-2 ஆடி நல்லா ஆடினது 2005-2006. நம்ம கரெக்டா அந்த ஃபேப்ரிகாஸ் அவனை சுத்தி டீமா மாத்துறதுக்கு முன்னாடி ஆடினது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்ம நல்லா 4-4-2 இந்த ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கோம். எனக்கு இந்த 4-4-2 நல்லா ஆடின மாதிரி ஞாபகமே இல்லை. அவுபா வந்தா, அவுபா வாஸ் காட் பை வெங்கர், எல்லாமே இருந்தாங்க. we tried to play them both together. இது வரைக்கும் நம்ம எந்த 3 front 3 ஆனாலும் தோத்து போயிட்டே இருந்தோம். இந்த 4-4-2 நம்ம வின் பண்ணினோம். ஓகே, were you surprised? First question நான் சொல்லிடுறேன், were you surprised with the formation 4-4-2 நீங்க போனது? were you guys surprised? இல்லடா, we were rooting for Lyca to start, right? Like in the terms but were you expecting them to line up the way they did, like in terms of the formation? Yeah, true. Like 4-4-2 was a kind of a surprise. அத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா even ஏன் மெயினா கேக்குறேன்னா, நம்மளுக்கு முன்னாடி நம்ம லாக்கா ஆபா ரெண்டு பேரும் சேர்த்து ஆடின கூட we even played Lyca as like a number 10. ஒரு மாதிரி அந்த அரகோர 9.5 மாதிரி ஆட விட்டு அவங்க ரெண்டு வேலையும் பண்ண விடுற மாதிரி ஆட விட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்ல அதுவும் இருந்தது, பட் Lyca was also getting at the end of balls. So அதுதான் like it made, but அதுதான் நான் கேக்குறேன், like did you expect this to happen? No, I didn't expect 4-4-2 formation, but I expected Lyca to start, and I expected Saka to be not match fit after the terrible attack which he got. So adu mattum da enakku different ah irundhathu, but it was good. I mean, Andrea got this time right. Ava start panna and idu inform Lyca va kondu vandittu, that kind of changed the dynamics a bit. So on the combination really good. If you see the number of balls Lyca came back and got, and then he passed it on to move, that was really good. And avun pinadi Lokonga and Bate, Lokonga had a pretty decent game. He's underrated. I mean, in the match la pathina Lokonga also was very good on the he's so cool. I mean, avana sutti 3 பேர் இருந்தா கூட he's so cool. And the previous match la avana idu pannadu, at least he learned one lesson. He is not sticking on with the ball for a longer time. He just ticking on and then making the forward moves. So adu nalla irundhathu. But 4-4-2 combination, it worked out this time, and luckily we had ESR and Saka on the pitch, and they were excellent. I mean, avangaloda idu தாறுமாறா இருந்தது. So it was really good to see that. So இப்போ ஒரு இன்னொரு question நீங்க யார் வேணா எடுக்கலாம் 3 பேர்ல. நான் என்னன்னா, was this specific, the opposition specific? Villa they played like with front two, அவங்க ரெண்டு பேரும் Watkins and Ings accommodate பண்ணனும்னு சொல்லிட்டு they were playing like a 3-4-1-2. I think again அதுவும் that was like not the usual formation they play. They play 4-2-3-1 or 4-3-3 pressing. அவங்க அது பண்ணுவாங்க, 3-4-1-2 ஆடுனாங்க. இப்போ நம்ம ஆடின 4-4-2, like did it work because of this opposition, or do you think like this could work for other teams too?
நம்ம ஆடின கேம், நம்ம ஆடின விதம் எல்லாமே லைக் பிளேயிங் லாக்கர்ஸ் as a number 10. Of course, it made us look very potent, but இது opposition specific. Do you think like this would work against like a City at home or like a team that defends deep at home or away? இந்த மாதிரி ஒரு இது அந்த இதுல ஒர்க் ஆகும். சிட்டி அட் ஹோம்னா விட்டுறலாம். அது நீ என்ன ஃபார்மேஷன் ஆனாலும் வந்து தெரியாம சொல்லிட்டேன் சிட்டி அட் ஹோம் சும்மா ஒரு நான் பெரிய டீம்னு வெச்சுக்கவே. சரி ஓகே அப்படி சொல்லு. any pressing team like team that presses against you, pressures you, அவங்களோட the setup will be, in fact நம்ம every time நம்ம defend பண்ணும்போது we fall back into a 4-5-1 kind of a setup which is very similar to how we lined up the other day. So transition defense la we were always like that. நம்ம offense la வந்து we went up with a 3-2-5 formation la போவோம். இந்த வாட்டி 2-4-4 மாதிரி, ஏன்னா there was 2 center backs and then full backs were pushing up and double pivot ஓட இருந்தாங்க, and front midfielders were there. So it will probably work, but I think the change that what Villa did in the second half and other counteract பண்றதுக்கு the kind of intensity that we had to bring in for the second half, that also showed. In our second half la they took that central defender out, Tuanzebe went and they got Leon Bailey, so they added one more midfielder. So adukku vande you needed another person to come into the mid to help out. Upper we saw that 5-man midfield come in. So it all depends on how we are adapting with in game. Excellent in game management by Adada. So Arvind, இது எங்க வர்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன், இந்த 4-4-2 எங்க வர்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஏன் எப்படி வர்க் ஆச்சு? நம்ம வந்து பிகாஸ் அவங்க அவ்வளோ ஹையா பிரஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால with one single pass we were able to take out half their team, and that showed time and again. Ben White oda pass ah irukattum, avana run ah irukattum, cross field pass between Tavares and Tomiyasu, you could consistently see both Tavares and Tomiyasu very high up the pitch. ஒரு மாதிரி அந்த ஒரு balance இருந்துட்டே இருந்துச்சு. One of them where one of them was going back, the other one was staying back to help out. So in Tavares oda the cut in and overlap that helped to open another dimension instead of the அவனுக்கு நோட்ஸ் எழுதி வைக்கிறப்ப அதை எழுதி வச்சேன், நியூசன்ஸ் நோன் வந்து எழுதி வச்சேன். டோட்டல் கம்ப்ளீட் அந்த லெஃப்ட் சைடுல டோட்டல் நியூசன்ஸா இருந்தான் அவன். டோட்டலா அவன் லைவ் வயரா இருந்தான்டா. ஐ மீன் லைக் ஆமா ப்ரோ, அவன் மண்டை வந்து கொஞ்சம் குடுகுடுன்னு ஓடிடுறான், அப்புறம் அவுட் ஆஃப் பொசிஷன் ஆயிடுறான். செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாயிண்ட்ல வந்து he would lose the ball. அந்த எங்கேயோ முன்னாடி இருக்கும்போது அவன் அப்படியே நின்னுகிட்டு இருப்பான், பின்னாடி பார்த்தா 2 பேர் தான் இருப்பாங்க. டேய் என்னடா. So it has the potential to come back to bite us, but like இன்னைக்கு இவங்க பெருனா லிவர்பூல் ஃபர்ஸ்ட் கோல் அடிச்ச மாதிரி நம்ம எக்ஸ்போஸ் ஆக சான்ஸ் இருக்கு. But on Friday that wasn't the case. It was a really good game. அடுத்த கொஸ்டின் நம்ம வந்து இப்போ அதான் ஃபர்ஸ்ட் நான் தான் மென்ஷன் பண்ணினேன். இப்போ நம்ம அவுபாலாக்கா வாங்கினதுலேருந்து நம்ம வந்து நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம், பெப்பை வாங்கினதுலேருந்து வந்து ஓகே இதுதான் வந்து ஏஎல்பி எல்ஏபி அப்படி இப்படிலாம் நம்ம வந்து நம்மளும் எம்எஸ்என் ரேஞ்சுக்கு நம்ம பல விஷயம் போட ட்ரை பண்ணோம், எதுவுமே ஒர்க் ஆகல. நம்ம இன்னைக்குமே வந்து இவங்க 2 பேர் ஒருத்தர் வழியில வர மாதிரி தான் இருந்தது எப்பயுமே. லைக் when they were playing together, though they did score goals and all that, we never got anything like okay சூப்பரா நம்மளுக்கு ஒரு மெமரின்னு சொல்ற மாதிரி அதுவுமே இல்லை. அந்த ஹேண்ட் ஷேக் தவிர்த்து சாம்பியன் யூரோப்பா லீக் ஃபைனல்ஸ்லயும் அவங்க 2 பேர் தான் ஆனாங்க. We were like flattened out completely. Do you think Arteta has do you think Arteta has cracked a secret code to play them both together? And do you think like this would be like the way to go forward? ஏன்னா நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் Arteta மென்ஷன் பண்ணோம்னா, போன மேட்ச்ல நம்ம வந்து transitions 4-3-3 ஆடுறப்போ transitionsல திருப்பி அட்டாக் பண்றதுக்கு we don't have the people அப்படி இல்லைன்னு தான் சொல்லியிருந்தோம். So in the 4-4-2 or 4-2-3-1 alternate பண்றதா நம்மளுக்கு you think would be the way going forward for us to succeed? Most likely அதுதான் நினைக்கிறேன். But Lyca also played a bit deeper in the whole game. Okay, so which kind of helped him. இந்த மாதிரி ரன்ஸ் எடுத்துட்டு he was able to like use other faster players. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கொடுத்திருந்தான், நிறைய ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருந்தான். I think எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா வந்து நான் வந்து இமீடியட்டா தான் போறேன் கிறிஸ்டல் பேலஸ் கேமுக்கும் இதுக்கும். ஃபுல் பேக்ஸ் வந்து எல்லாம் எதுவுமே வரல ஃப்ரண்ட்ல நம்ம கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல. மிட்ஃபீல்ட் அதனால ஐசோலேட்டடா இருந்தாங்க. ஓகேவா, இந்த கேம்ல நீ ஃபுல் பேக்ஸ் பார்த்தா நீ அரவிந்த் சொல்ற மாதிரியே கொஞ்சம் யோசிச்சு பாரு.
எல்லாருமே ஃப்ரண்ட்ல போய் எல்லாருமே வந்து they were like overloading the numbers. Very true. This works great when it's like when we are like transitioning the ball very quickly And everybody turns up. Everybody turns up and presses and like all that. Press பண்ணி உடனே எடுத்து transition பண்ணனா நம்ம this works very well. But when they break up play and the Brighton game கூட பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ரஃபா மிட்ஃபீல்ட்ல வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து we don't know what to do. அந்த வந்து என்ன சொல்றது, இந்த பிளான் வந்து ஒர்க் ஆகிற வரைக்கும் சூப்பரா ஒர்க் ஆகுது. அந்த பிளான வந்து என்ன சொல்றது, அந்த டைசன் சொல்லுவாங்க பாத்தியா, everybody has a plan when they get, I mean until they get punched in the face. அந்த மாதிரி தான் அது. When we get punched in the face we are like deer in front of headlights. அதுதான் நம்ம கிராக் பண்ணி ஆகணும். Can you go to the second gear? Can you go to the third gear? Can you come back like gear and then change something? அதுதான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வேணும். போன மேட்ச்ல நியூட்ரல்லே முக்கிட்டு இப்பதான் கொஞ்சம் கியர் மாத்தி ஆடி இருக்காங்க. முக்கிட்டு எல்லாமே வந்து 1 or 2 ட்ரிக் போனிஸா இருக்காங்க. நம்ம வந்து என்ன சொல்ற, அந்த டெப்த் வேணும். அந்த ஒரு டீமுக்கும் ஒரு இது அந்த சொல்லுவாங்க பாத்தியா, ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டை அந்த மாதிரி பண்ணணும். நம்ம வேணும். ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் அந்த காலத்துல இந்தியன் கிரிக்கெட் டீம் சொன்னது, ரைட்? ஸோ அடுத்து வந்து like just a bit about Villa. நான் வந்து I was like when I saw the game and when I saw how they played, I was really surprised because I was definitely expecting more tough competition. I definitely expect correct. ஏன்னா வந்து Villa நம்ம போன இதுல டபுள் பண்ணிருக்காங்க, plus they have like good strikers, they made decent signings. Buendia, of course Buendia கம்ப்ளீட்டா உட்காத்தி வச்சாங்க, but they did make good signings and all that. They have decent players and I was expecting them to play much better than what they did. I was totally surprised. Did you guys feel the same way? Like complete passive performance on the total. See, and the Ings and Watkins combination has not worked out for them until now. Adadu they should have played with a single striker and started Bailey. Adha enoda idu irundhathu because Ings and Watkins they were out of the game like almost like avanga rendu per pitch la irundangala illana theriyama irundhathu except for Watkins and idu and Ings shooting widely. And oru rendu idu dhaan contribution they did. And Vinod, I don't know, like ava he was dodge the bullet. Amma seriously, I mean like he's a good player. I mean in Norwich la nalla dhaan velana, but inga it's not yet been the Vinod what Norwich had seen. So avangaloda attacking sense la pathina they were very poor. Avanga first of all they didn't post any attack until the 65th minute or something like that. Adha and the first half starts and the first half starts la mottama on the zero shots and target idala dey நம்ம எங்க நாங்க அவ்வளவு வர்த்து கிடையாது, எங்களோட நீங்க ஜீரோ ஷாட் அடிச்சிருக்கீங்கடா, என்னடா பண்றீங்க இல்ல. and if you see the Gabriel White and இது அது நம்ம சொல்லியே ஆகணும். அந்த particular the moment they see some kind of a threat they countered it very beautifully. I mean like Nath match it was like amazing. அந்த ஒரு சென்ஸ் and White அந்த ஒரு டிஃபென்ஸ் ஸ்பெசிஃபிக்கா பேசுவோம், ஸ்பெசிஃபிக்கா White அப்ரிசியேஷன் தனியா பண்ணலாம். But like overall, like did you guys, anyone else, like in terms of how Villa played, like ungalku I know we played really well, but they played very passively as well. So adu or combination mari da entenju. Like did you guys also feel that Villa didn't turn up at all? Of course the stats back it, but like in terms of how they play, how passive they were, that helped us a lot in the entonuchu with the crowd. So next up day before we go into the individual parts, now ஒரு question அவங்க கிட்ட மூணு பேர் டீமே கேட்கணும்னு நினைச்சேன். 9 games ஆடி இருக்கோம். 9 games first 3 games தவிர்த்து we've managed to not lose the next 6 games. Quoting Arvind's words, mini invincible run, unbeaten 7-game run on our way to இது எல்லாமே நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த தேர்ட் கேமுக்கு அப்புறம் 4th to 9th கேம்ஸ்ல ரெப்பிட்டேட்டிவா நீங்க ஏதாச்சும் பேட்டர்ன்ஸ் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க நம்ம கேம்? that because நம்ம சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னது, like we are not winning consistently. And the consistency varaduna will give some sort of trust and a belief to the fans as well as everyone watching that okay, we can back this team. The team ஏதோ ஒன்னு பண்றாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கேம் பாக்குறோம், ஒவ்வொரு கேம் of course நம்ம பிரைட்டனோட மொக்கையா தான் ஆடணும், இவங்களோட கிறிஸ்டல் பேலஸோட மொக்கையா தான். பட் ஈவன் இன் தோஸ் அந்த இவங்க பண்ணணும்னு நினைக்கிறது, were you able to see it starting from like the Norwich Burnley game, Tottenham game வின் வந்தது இந்த கேம் வரைக்கும்? There have been a lot of changes and all that, but ஒரு specific ஏதாவது ஒரு patterns, anything that you can see that is giving you some confidence taking to the next game மாதிரி ஏதாச்சும் இருக்கா?
Definitely defensive capabilities have improved leaps and bounds. And the first 3 games that we had Holding and Chambers or Holding and Mari or something, அது வந்து நமக்கு ஒர்க் அவுட்டே இருக்காது. And we were against the top attacking sides in the league. So அந்த defensive stability எப்போ இந்த நாள் ஃபர்ஸ்ட் அந்த பேக் ஃபோர் வந்ததோ அப்பத்துல இருந்தே we were like shipping lesser goals. நம்ம வந்து பேசிக்கா that அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல கூட 2 இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் that costed us the goals. So அதுக்கு முன்னாடி வரைக்கும் like we were like அந்த பேக் ஃபோர் அந்த சாலிடிட்டி கன்சிஸ்டன்சி பத்தி பேசும்போது அது நம்ம சொல்லியே ஆகணும். அந்த டிஃபென்சிவ் ப்ரோவஸ் வந்து கம்ப்ளீட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் த செட்டில்டு பேக் ஃபோர். Arvind or Q, did you guys have anything to add on before we move to specifics? I think the never give up attitude is something that I'm going to come in. கடைசி நிமிஷம் வரைக்கும் we fight no matter what. We are obviously a very young team. We're going to make mistakes, but that it doesn't define who we are. And I'll just stop you there. நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா நிறைய மேட்சஸ்ல வந்து இன்டென்ட் இல்ல இன்டென்சிட்டி இல்லன்னு தான் சொல்றோம். பட் இன்டென்ட் இல்லங்கிற ஒரு விஷயம் வந்து லைக் how does it end up with never giving up? அது எப்படி ரிலேட் ஆகும்? I've never agreed with that statement. Intent இல்லன்னு நான் வந்து எப்பவுமே ஒத்துக்கிட்டதே இல்லை. ஏன்னா இன்டென்ட் இல்லைன்னா என்ன வின் பண்ணணும்னு இன்டென்ட் இல்லையா, இல்ல தோக்க லைக் டிராப் பண்றதுக்கு இன்டென்ட் காட்டுறது இஸ் தட் நெகட்டிவ் இன்டென்ட். ஸோ எனக்கு அது எனக்கு புரிஞ்சதே இல்லை. பட் நான் அதை இப்படி ஆன்சர் பண்றேனே, irrespective of what you see or don't see, ultimately the result is what matters. And அந்த ரிசல்ட்ல வந்து 3 points இருக்கா இல்லையா அவ்வளவு, that's all. சில கேம்ஸ்லாம் we are going to scratch and claw our way to a victory and scratch and claw our way to a single point a la Crystal Palace game. So அந்த மாதிரி கேம்ஸ்லாம் it is going to be there, and irrespective of how great a team we become, those games are still going to be there. Q, anything to add on to that? I don't disagree with what both of them have said. But the difference now, I'm still like, it's still a younger team, so they want to fight for like their own position, their own growth. Adu nalla theriyudha. Okay. Second, there was in the older ones, positive solid up negative sara. In the older games, we always used to do like side to side passing. Ipo we have gone for these like long cross balls. Adella nariya vara aarambichirukku. Okay, cross. It gives us another dimension to work out of. Midfield creativity. Obviously, Odegaard had a couple of bad games, but like now, the difference there, the midfield lane and you branch out into the front. But negative and the consistency, we don't know what's happening. Okay, you show up one day, you don't show up the next day. I mean, when you don't do that in like a Premier League, right? You end up 8th or 9th or 10th, which just shows where we are. Second, what is our style of play? When you have 16 different patterns showing up every time, okay, Seri, how long is it? Is it 2-year anniversary? Okay? Is it close enough? Almost okay, I understand you have players who are not worth. There's a lot of recycling you need to do, like changing of guards. Okay, 10th game, or like we are in the 10th game. There should be a style of play. When I say style of play, I mean like not like in the setup no counter attack no. Okay, there should be a game plan. First, second, and third game plan. The Mari not like obvious where they can break it, but and the dynamic the nature and the கடைசி சொன்ன மூணு பத்தி எனக்கு தெரியும் இல்லவே இல்ல. I don't know. You guys can comment on it. They're not an opinion of it. No, but it makes sense. It makes sense. I am the question கேட்டேன்னா of course நம்ம வின் பண்ற கேம் நல்லா வின் பண்றோம், பட் வின் பண்ணாத கேம்ல லைக் ஒண்ணுமே நடக்காத மாதிரி தான் இருக்கு. லைக் அரவிந்த் சொன்னா yes we did score 2 goals, பட் அதை தவிர்த்து லைக் we were absent for most periods of time of the game. Like 80 minutes absent இருப்போம் அந்த கேம்ல. எனக்கு அதுதான் மெயினா நீ சொல்றது. Like I totally get what you're saying, but the consistency and like ஒரு 15 minutes இருக்கிற patterns of play continuously ஒரு 80 minutes கொண்டு வரதோ இல்ல ஓகே நான் இப்படி தான் பண்ணா. And I agree, it's a young team, dude. இருக்கட்டும். Growing pains. These are growing pains that you have to. Yeah. So என்ன சொல்றது, இந்த சீசன் என்ன பண்ண போற? ஓகேவா, you're out of Europe. This is the best chance you have. Do you think they're capitalizing with like not playing in Europe? So far I have not seen that, but I'm hoping I'm going to see. Yeah, you guys.
Yeah, I disagree. If we were playing in Europe Thursday game, we wouldn't have gotten that 1 point against Crystal Palace at home in the dying seconds. It would have been a loss. அதுவும் ஒரு வேலிட் பாயிண்ட் தான் இவன் சொல்றது. நம்ம பசங்களை பத்தி நம்மளுக்கும் தெரியும். தேர்ஸ்டேல ஆடிட்டு வந்தாங்கன்னா கிறிஸ்டல் பேலஸ் இப்போ வந்து என்ன சொல்றது, அந்த 0 to 1 பாயிண்ட் போறது பெரிய விஷயம். அதனால நம்ம யூரோ போட்டு கொடுக்கணும். இப்போதைக்கு பெரிய விஷயம் நினைக்கிறேன். That was the difference, bro. 2 years முன்னாடி சாம்பியன்ஸ் லீக்கும் யூரோப்பா லீக்கும். That was the end of the season, dude. It doesn't matter. No, one see, point. The difference was like the difference was the manager and the team you had. Okay, not like in the playing a Thursday game. Correct. No, that do you think that doesn't impact? Look at Tottenham right now. I don't want to talk about teams below us, dude. Mourinho சொன்ன அதே டயலாக் யாரு சொன்னது? எல்லாரும் அவங்க நமக்கு மேல தான்டா இருக்காங்க. ஒரு பாயிண்ட் bro. அந்த மொக்க சிந்தெடிக் பிட்ச்ல எல்லாம் போய் விளையாடிட்டு வந்து திரும்ப பிரீமியர் லீக்ல அடாப்ட் பண்றது இஸ் நாட் ஈஸி. இல்ல லைக் ஐ திங்க் கியூ சொன்னது வந்து லைக் இப்ப இது வரைக்கும் எனக்கு கேபிட்டலைஸ் பண்ணின மாதிரி ரொம்ப பெருசா தெரியல. I would have naturally expected more, like or the games that like intensity வந்து எவ்வளவு இந்த நீ வந்து ஒரு கேம் எக்ஸ்ட்ரா கேம் டிராவல் இல்லாம விளையாடிட்டு இருக்க. Okay, pressing intensity should be higher. Intensity should be higher. Okay, just அந்த பாயிண்ட் ஒன்னு தான் பண்றேன். Not like the 2 point. So like the 1 point நம்ம வந்து இது கிறிஸ்டல் பேலஸ் 2 மொக்க கோல் விட்டுட்டு நம்ம வந்து திரும்பி வந்துட்டோம்னு சொல்றது that's என்ன சொல்றது, that's a straw man argument. That's ஒரு விஷயம் அது. No, I mean 9 games தான் ஆயிருக்கு. So எனக்கு I don't have a lot of legs to stand on here. இது வரல இன்னும் கண்டென்ட் கிடைக்கல அரவிந்துக்கு இன்னும். இல்ல நம்ம பார்க்கலாம் எப்படியும் நம்ம இந்த பாட்காஸ்ட் போயிட்டு தான் இருக்க போகுது. அதனால நம்ம we will see like how it is going to impact us ன்னு சொல்லிட்டு when we make the next prediction மச்சி. அப்பப்ப அப்படி சொல்லி எனக்கு மனசை தேத்தி விடுறாங்க. பாட்காஸ்ட் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அடிக்கடி எங்கேயாச்சும் நம்ம சொதப்பி நம்ம எல்லாம் இன்ட்ரெஸ்ட் விட்டுருவோம். அடிக்கடி ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி சொல்லி ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம ஆர்சனல் ஃபேன் பன்ஸ் டிராமாக்கும் நம்மளுக்கும் வந்து டிராமா will always be there. இது வந்து மெகா சீரியல் மாதிரி தான் இருக்கும். இது கவலையே படாத. Okay, so நம்ம வந்து ஸ்பெசிபிக்ஸ் குள்ள போய்டுவோம். ஃபர்ஸ்ட் வந்து let's start with the defense வந்து like again let's start with Ramsdale. Solid distribution as usual. வந்து like I think the distribution factor ke வந்து he was it made a lot of difference in the way in which we were playing the game. நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து yes Ramsdale பேசாதீங்க, யார வேணா பேசாதீங்க. What you saw about Ramsdale? First time negative. Hey, he has been like the conductor. I mean அந்த பின்னாடி அந்த பேக் லைன் நான் சொன்னதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். லைக் அந்த டிஃபென்ஸோட அந்த ரிவைவல் வந்து பாத்தீங்கன்னா it started with the Ramsdale. அதாவது அங்க இருந்து ஆரம்பிச்சு the kind of commanding presence நம்ம வந்து லாக் பண்ணிட்டு வந்து அவன் வந்து I won't say he's like one of the top goalkeepers in the world, but definitely he has brought a huge improvement. அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு இல்ல yeah that is true. ஆனா கண்டிப்பா நம்ம டீமுக்கு வந்து அவன் எடுத்துட்டு வந்த அந்த ஒரு solidarity plus அந்த ஒரு passion, அவன் ஒரு சேவ் பண்ணும்போது ஏந்து அவன் வந்து அந்த பம்ப் பண்றது, அவன் அந்த கேப்ரியல் அண்ட் ஒயிட் அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாமே பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. கிளியரன்ஸ் வியாவா கொண்டாடுனாங்க பாத்தியா, ஒரு கிளியரன்ஸ் போது அப்படியே எல்லாம் எந்திரிச்சு உங்களுக்கு க்ளீன் ஷீட் எவ்வளவு முக்கியங்கிறது அதுலயே தெரிஞ்சது. அதுவும் வந்து அந்த கோல் ஸ்கோர் பண்ண அப்புறமும் வந்து அவன் சம காண்டாயிட்டான் பாத்தியா. முன்னாடி வந்து அவன் சும்மாவே எப்பயுமே காண்டாதான் இருக்கான். யாரு என்ன நடந்தாலும் அது மத்தவங்களோட தப்பு, அவரோட தப்பே கிடையாது. இன்னைக்கு நோட்டீஸ் பண்ணிருக்காது, ஓடி போய் கத்த ஆரம்பிச்சிருவான். அது கரெக்ட். ஆனா கிறிஸ்டல் பேலஸோட 2 கோல் போகும்போது வந்து அவன் வந்து அவ்வளவு இது பண்ணல. இது வந்து அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஷாட் வந்து அப்படி இருந்தது. அதனால அவனால he was helpless. he was cornered, he was helpless. சீரியஸா அப்படிதான் இருந்தது. இங்க தான் அடிச்ச அந்த ஷாட் நான் எதிரே பார்க்கல. சரியான கோல் அது. அம்மா கோல். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. டாப் கார்னர் அது வந்து லைக் ஒன்ஸ் இன் a blue moon மாதிரி அது மாதிரி போவோம். அதனால luckily we were already 3 goals ahead. இவன் கால்ல இருந்து பால் தட்டிட்டு போய் போட்டான் கோல். ஆமா. So starting with Ramsdale immense. அதுவும் வந்து the starting of the attacks பாத்தீங்கன்னா அவனோட அந்த அதாவது கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல கூட வந்து 2 வாட்டி அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணான். And once he மூணு பிளேயர் நடுவுல வந்து he had a gap. அந்த கேப்பை கரெக்டா ஆன்டிசிபேட் பண்ணி he passed the ball and then it started from there. We didn't capitalize on that, but at least அந்த ஒரு presence இருக்குல்ல, that is like very refreshing for us to see. அந்த ரைட்ல ஒரு பால் கொடுத்தானே, I think it was for Tomiyasu. Right.
டேய் என்னடா இவ்ளோ பெரிய ரேஞ்சாடா உனக்கு பாசிங் ரேஞ்சாடா உனக்கு டேஞ்சரா இருந்தது. 2-3 வாட்டி அவன் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி விட்டான். ட்விட்டர்ல எல்லாம் தெரிக்கிறானுங்க, டேய் எடர்சன்டா குட்டி எடர்சன்டா டேய் வேணாண்டா சும்மா இருங்கடா ஏன்டா அப்படி பண்றீங்க வெள்ளக்கார எடர்சன் அப்படின்னு வச்சுக்கலாம். செமையா இருந்தது. So to keep out Leno from the team for 6 consecutive games, it shows a lot. It definitely shows a lot. The distribution and commanding, whether his shot stopping is also good. Like ஒரு simple இது Leno was able to keep Amy out of the team and Ramsdale is able to keep Leno out of the team. அப்படினா என்ன அர்த்தம்? Ramsdale is better than Amy. அவ்வளவுதான். Matter over. Chapter close. போங்கடா. Future England number 1 Aaron Ramsdale. In a rating under he was solid 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம். கண்டிப்பா 8. 8 on 10 game. Okay, solid. So Ramsdale had a fantastic 8 on 10 game. ஓகே, ராம்ஸ்டேல் பாத்துறோம் சாலிட் 8 on 10 கேம். இன்னொரு முக்கியமான எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய சேஞ்ச், அந்த ஒரு இடமே வந்து ஒரு மாதிரி கிளாஸியா கூலா இருந்தது பாக்குறதுக்கு. the way in which they dealt with things. கேபி அண்ட் ஒயிட் பார்ட்னர்ஷிப், அவங்க வந்து யூஸ்வலா நம்மளுக்கு வந்து நம்ம சைடு டிஃபென்ஸ் சைடு பால் வந்தாலே இதுக்கு இந்த சீசனுக்கு முந்தின சீசன் வரைக்கும் எப்பயுமே ஒரு 14 தான் இருக்கும். எப்பயுமே கன்ஃபார்ம்டா ஒரு கோல் போடுறதுக்கு ஒரு 8 out of 10 சான்சஸ் கண்டிப்பா கோல் போடுறதுக்கு ப்ராபிலிட்டி இருக்குன்னு நம்ம மைண்ட்ல தோண்டிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க எல்லாருக்குமே அது வந்து டெஃபினட்டா அந்த ஒரு கோல் ஃபர்ஸ்ட் கோல் வில்லா போட்டு முடிச்சு செகண்ட் கோலுக்கு ஒரு பால் போச்சு தெரியுமா, எல்லாருமே லைட்டா மிஸ் பண்ணுவாங்க. அப்பயே லைட்டா அந்த திகில் இருந்திருக்கும். அந்த விஷயத்தை தவிர்த்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 60 minutes வரைக்கும் செம்மையா இருந்தாங்க கேபி அண்ட் ஒயிட். அவங்க வந்து கிளியரன்ஸ் எல்லாமே அவங்க மொத்தமா their performance. Rogi, you mentioned that, I'll let you start. You mentioned that Watkins oda foul adile they meant business and it showed. Correct. So correct. Yeah, let's talk about these two guys, Gabby and White. Yeah, I mean, completely. What do you think they've brought to the team? Like mainly Gabby White. I would like to give him some more time, but like Gabby வந்து he's a beast da. I mean, like அந்த ஒரு solidarity அவன் கொண்டு வரான் பாத்தியா, அந்த ஒரு like அவன் வந்து he anticipates the ball before anyone else does. I mean, நீ பாத்தீனா அந்த பால் வரும்போதே he kind of presses against the attacker. So அப்படி இருக்கும்போது that puts off the attacker. Unless you are a world class striker, you are completely prone to make mistakes or lose the ball. So அந்த ஒரு part வந்து கேபி கிட்ட கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். And the calmness he brings to the attack of I mean அந்த partnership to White, it's amazing. அது தாறுமாறு. கேபி has been immense. அவன் எப்பவுமே அவன் ஃபிட்டா இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்ஸ் வந்து தாறுமாறா இருக்கும், நம்ம டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ் வந்து தாறுமாறா இருக்கும். And we keep forgetting that he's only 23 years old. Only 23, exactly. Yes. Adha na adutha kekalaam and only 23 years old, and it's like really good what we have like a really good defender in our hands. Correct. Like நம்ம என்னதான் நம்ம வந்து சலீபா இல்ல, நம்ம சலீபா மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் அவன் அங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் மார்செல். ஆனா அந்த ஒரு இது வந்து we are not missing that much because of Gabby's influence. அந்த கடைசி டாக்கிள் பாத்தியா எம்பாப்பே மேல சலீபா ஒரு டாக்கிள் வந்தது. அவன் வேற லெவல்ரா சலீபா. அதாவது 27 million seems to be like a steal for him. I mean, இப்போ நம்ம வந்து and அவ்வளோ நம்ம வந்து 27 million seems to be steal ன்னு சொன்ன அப்புறம் it's very baffling that we are like giving Marseille that particular 27 million. இது அவன் வந்து he is worth more than 80 million. மெகுவர்லாம் 80 million இருக்கும்போது சலீபாலாம் கண்டிப்பா 80 million இருக்கு. Let me ask you this Tappo. இப்போ do you think loaning Saliba was a bad decision? Because if he was here he wouldn't have played. Yeah, loading Saliba was not a bad decision. நம்ம bad decision சொல்லவே இல்லையே. நான் சொல்லவே இல்ல. ஒரு section of fans complain பண்ணிட்டு இருந்தாங்கடா. But the first 3 games -9 goal difference அப்புறம் that was heavily criticized. Yeah, I'm just calling that out. No. Yeah, you're right. But I think it's good on you to call that out because a huge section of the fans felt that Saliba was already ready for the Premier League. Manager பார்த்தாங்க, the coaching team saw that he was. எதுக்கு criticize பண்ணானா he started like holding and Mari over Saliba after going to Marseille. That's the point. Okay, you know what? That's criticize பண்ணாங்க. But என்ன சொல்றது? we've talked about this before. I don't think we know why Saliba is not here. அது நம்ம ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும். Correct. Family, all these other things we don't know. See, here is my point, right? On the first 3 games, you didn't have the full squad. But when you have your full squad, will Saliba play would have been the question. And because the answer to that question was not more than 50% of the time, he needed to develop in a loan money account. That's the way I look at it. Okay, that's good. நம்ம சலீபா பத்தி திருப்பி இங்கே வருவோம். நம்ம ஒயிட்டுக்குள்ள I'm sorry. White.
Let's come to White. ஏன்னா வந்து அந்த White அந்த மெயின் என்ன சொன்ன மாதிரி தான், எந்த பாலுமே கிளியர் பண்றாங்களோ இல்ல வந்து அவங்க எடுக்கிறாங்களோ, மோஸ்ட் ஆஃப் த டைம் they were actually trying to recycle possession. அவங்க ரீசைக்கிள் தான் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்களே தவிர எதுவுமே ஹுக் பண்றதுக்கோ இல்ல வந்து ஒரு ரேண்டமா ஒரு பதற்றத்தை கிளியர் பண்றதுக்கோ எதுவுமே பண்ணல. அவங்க பண்ணினது எல்லாமே ரொம்ப சாலிடானது. அரவிந்த், ஒயிட்டை பத்தி எங்க இருக்கிறதே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு தான் நிறைய தெரியும். நீ தான் வந்து ஒயிட்டை பார்த்துட்டே இருக்கேன். These sort of runs, the David Luiz type runs வந்து அவன் பண்ணுவான்னு முதலே வந்து they kept specifying about it. But இதுல from what you saw of White, what do you make of him for the game? Like நீ வந்து எப்பயுமே ஹைப் கொடுத்து பேசுவா, ஹைப் கொடுக்காம பேசு இந்த வாட்டி. உனக்கு சேலஞ்சு கிரவுண்டடா பேச பார்க்கலாம் ஒயிட்டை பத்தி. சோ எனக்கு வந்து ஓகே, ஒன் திங் நான் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா பாக்குறது வந்து ஹோல்டிங் வந்து ஒயிட் இப்ப என்னெல்லாம் பண்றானோ எல்லாமே ட்ரை பண்ணிருக்கான் அவனோட ஆர்சனல் கெரியர். ஐயோ என்ன ஸ்டக் ஆயிருச்சா? இல்ல சொல்லு கேட்டுட்டு தான் இருக்கு. Okay. So holding வந்து he has tried everything that White is doing right now in his career and he's failed miserably. White வந்து he's doing that. He's showing holding how it's supposed to be done. Obviously White can do things a lot better, but the way he does, he has to transition வந்து quick-ஆ break பண்றதுக்கு he has to run up, sprint up literally and then stop the ball from advancing. அத வந்து ஒரு வாட்டி அவன் வந்து he'll go to the right winger's position and he'll concede a throw in and he'll stop the transition. That is one. இன்னொன்று வந்து when we are pressing really high, you only have Gabriel and White cleaning up, playing sweeper center backs. அப்போ வந்து Gabriel almost always he's the more physical one, he's got the attacker, and White with his pace he's able to get the ball away from the attacker. So in this partnership needs to work 100% of the times if we are not to concede a root one goal concede பண்ணாம இருக்கிறதுக்கு. This has to work. And finally I don't know, from a set piece perspective, எனக்கு வந்து I still feel he can do a lot better, but from closing things down and the way he's getting the ball out of the back, he's been immense. ஒரு ரெண்டு பேருக்கு 7 or 8 கேமா, 7 or 8. Oh yes, for sure. Ben கொஞ்சம் ஜாஸ்தி நினைக்கிறேன். Ben White, I would say Ben White 8 and Gabriel 7 probably. Yeah. So நம்ம வந்து டோமியாசோ வந்து he kept things tidy without being like ரொம்ப பெருசாவது பண்ணல, எதை பண்ணணுமோ அது கரெக்டா பண்ணா. If he is able to give the 6.5 on 10 performance every game without conceding a goal, I think I'll be very happy with that. Tavares நம்ம முதல்ல பேச ஆரம்பிச்சோம். நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நான் பார்த்தது வந்து நியூஸ் இன்ஸ்டியூட் வந்து ஏன்னா எனக்கு பார்த்த வரைக்கும் இருக்கிறதுலே முக்கியமான அவனோட ஆஸ்பெக்ட் வந்து அன்பிரெடிக்டபிள். அதுதான் நான் மெயினா பார்த்தேன். டாக் அபவுட் டவாரஸ் இந்த கேம். he had an awesome game, dude. என்ன சொல்றது, அந்த கடைசி ESR கோலுக்கு வந்து அவன் தானே வந்து அன்லாக் பண்ணி விட்டதே, ஃப்ரண்ட்ல அபா கடிச்ச. சரி, அது தவிர வந்து அதோட அந்த பிகினிங்ல ஒரு அந்த சாக்காக்கு ஒரு பால் கொடுப்பான். ஆமா, சாக்காக்கு பால் ஆல்மோஸ்ட் an assist. ஆமா, he had a lot of energy. ஓகேவா, அந்த பேஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நிறையவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த பர்ஸ்ட் ஆக்ஸலரேஷன் நம்ம வந்து முன்னாடியே சொல்லிட்டே இருந்தோம். ஓகேவா, KT should do 2 or 3 more tricks அப்படின்னு சொல்லிட்டேன். Tavares showed like the other day what 2 or 3 more tricks will like make the opposition think more. ஓகேவா, KT என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியும். ஓகேவா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபாஸ்டா வந்து ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா half a yard எடுத்து கிராஸ் கொடுப்போம். Tavares என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியல. நம்மளுக்கே தெரியல. அது ஆப்போசிட் இருக்கு, நம்மளுக்கே தெரியல அவன் என்ன பண்ணுவான். நம்மளுக்கே தெரியல என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. அந்த மாதிரி பிளேயர் தான் வேணும். என்ன சொல்ற? And one more thing, I mean, like it's actually nice to see. I mean, like நம்ம ஒரு built in ஒரு replacement for KT இருக்கா, that will take the pressure off KT like to perform every week after week. இது மாதிரி ஒரு backup இருந்தானா he can take a kind of a break for 2-3 matches and then come back fresh. Are you sure about that? Because இந்த மாதிரி Tavares இப்ப perform பண்ண மாதிரி இன்னொரு continuously 2-3 gamesல perform பண்ணானா he is giving a completely different dimension to what KT offers at that point. This is Villa. ஓகேவா, நான் சொல்றேன் அதான் கண்டினியூஸா சொல்றேன். KT has played the whole gamut of Premier League people. ஓகேவா, correct. So அதனால வந்து let's not get our experience அந்த மாதிரி build பண்ண வைக்கட்டும், which is like a great game. ஓகேவா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து squad depth கண்டிப்பா வேணும். That's why you need the squad depth when you have like Europe ல hopefully போனா
ஆமா கண்டிப்பாக. One last question about Tavares before we go to the mid. Tavares, do you, our physical ability, pace, do you see him like transitioning into sort of a left winger for the future, or a Bale Mari left back ஆரம்பிச்சு ஒரு left winger முடியற மாதிரி ஏதாச்சும் தெரியுது? ஏன்னா okay left back வச்சு இந்த மாதிரி வந்து இல்ல வந்தவன குண்டு சீம் ஜிப்பர் ஏத்தி விட்டுறது. இந்த மாதிரி அடுத்த மக்கள் இல்லையா அடுத்த ஜிடேன்னு சொன்னாங்களாடா குண்டோசியா. டேய் ஓகே ஏய் ஜிடேன்ல எங்கயோ இருக்கான்டா. ஜிடான் ஏதோ கம்பேரிசன். நான் பேல் தானடா சொல்றேன். அட்டைனபிள் தானே. கரெக்ட். நீ அது நான் ஒத்துக்கிறேன் மச்சான். கரெக்ட். அப்படி பண்ண முடியாது. ஆனா கவலைப்படாத. No, okay, no strict, no. Okay, Tavares என்ன ஒரு 7.5 give சொல்லமா உங்களுக்கு? 7 definitely 7 easy 7. Okay, so defense solid ஒரு 7.5 defense பார்த்தா இருக்கு. மொத்தமா நம்ம 5 பேர் பார்த்தோம்னா ஆவரேஜ் பார்த்தோம்னா நம்ம நெக்ஸ்ட் மிட்ஃபீல்ட் வரும். மிட்ஃபீல்ட் the thing that absolutely worked, that changed the game வந்து that Sambi partnership. Yes. எனக்கு என்ன டவுட் ஆரம்பத்துல ரெண்டு பேருமே ரொம்ப சிமிலர் பிளேயர்ஸ். பிளஸ் போன கேம் வந்து கொஞ்சம் வந்து இதுவானதுனால ஐ தாட் ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை வரும் கண்டிப்பா ரெண்டு ஒர்க் ஆகாதுன்னு நினைச்சேன். பட் இட் வொர்க் ஃபேண்டாஸ்டிக்லி வெல். ஏன் போன கேம்ல ஒர்க் ஆகல இந்த கேம்ல ஒர்க் ஆச்சு? எனக்கு தெரியல. போன கேம் ஒருத்தர் டீப்பா டிராப் பண்ணா ஒருத்தர் இதுவால ஒருத்தருக்கு எந்த பொசிஷன்ல இருக்கானே தெரியல. அந்த மாதிரி இருந்தது. பிளஸ் போன கேம்ல வந்து சாம்பி didn't start இல்ல. he came only after like what 60 minutes. ஏன் தெரியுமா என்னோட ஒபினியன் என்னன்னா வந்து வெல்ல வர aggressive and pressing, so they let them settle down. Okay, அந்த ஃபார்முலா வரதுக்கு நீ சொல்றதுபடி பார்த்தா சாம்பி had more time on the ball, more space on the ball, that things were very first 30 minutesல they let them play their own game. அதனால கான்ஃபிடன்ஸ் நிறைய வந்துருச்சு அந்த. Okay, they went to their shell. ama they weren't Palace did not do that. Vieira was a midfield guy, so he knows how to play. அவருக்கு கரெக்ட்டா அந்த கரெக்ட்டா இல்லையான்னு தெரியல. இல்ல it does make sense. like ஏன்னா வந்து நீ பாத்தீனா ஃபர்ஸ்ட் அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சாம்பி வந்து like he started doing more things. இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சரஸா போக ஆரம்பிச்சான். yeah, it does make sense. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஃபார்வர்ட் போனது நீ சொல்றல அந்த 30 மினிட்ஸ் பிளே இன் பண்ணிருந்ததுல அந்த கான்ஃபிடன்ஸ் உனக்கு பிரஸ் கிஸ் எதுவும் பண்ணலன்னா உனக்கு நீ மிஸ்டேக் பண்ண போறது இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிரும்ல. பிளஸ் I felt that the pressure on party was not as much as it was on in the Palace game. Palace gameல வந்து அவங்க டோட்டலி ஐசோலேட்டட் ஆயிட்டான். சப்போர்ட் இல்லாம இதுல வந்து அந்த அளவுக்கு இல்ல. partly because they didn't press, partly also because Sambi was playing well at the point. Okay, so I think he offers more balance than Odegaard when we are playing such games, right? அது மட்டும் நம்ம ஆமா 4-4-2 விளையாடும்போது he offers more than Odegaard. Odegaard வந்து நம்ம நம்பர் 10 லயே வெச்சுக்கலாம். அவனை வந்து டீப் லைங்கா மாத்த தேவையில்ல. So மாத்தனாலும் it will take some time. See, Santi Cazorla started as a number 10 and he became a really good creative midfielder in the center of the park. பழைய FIFAல Santi Cazorla ரைட் மிட்ஃபீல்டரா? ஆமா அந்த காலத்து FIFAல இல்ல Santi changed his game because of his அதாவது அவன் ஏஜ்க்கு ஏத்த மாதிரி அவனோட கேம் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டான் Santi. So that's why he was so successful and he is like naturally gifted. So I think with what we have with Odegaard, I think number 10 avana vechikirtha should be like the thing for this period in time. As he evolves as a player, avanaku the experience and the knowledge and the tactical nula vandadukku appo he probably like can also play like a deep lying player. Correct. Right now I think it's a maximum of utility on the number 10 la da irukku. Sambi and party and அவங்க பண்ணது முக்கியமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து எமீர் புவண்டியா வந்து டோட்டலா குவைட் நம்ம முதல்ல பேசணும். அவன் அஃப்கோர்ஸ் இஸ் ரைட் விங்கர் பை ட்ரேட். யூஸ் அந்த நம்பர் 10 தான் நம்மளுக்கும் அவனுக்கு தான் போனோம். நம்மள தட்டி விட்டுட்டு அவங்க வந்தது அவங்க வாங்கினதுக்கு பெரிய சீன் எல்லாம் வேற போட்டானுங்க. இவங்க ரெண்டு பேர் பிளஸ் டிஃபென்ஸ் வந்து டோட்டலா அந்த ஃப்ரண்ட் 4 வந்து அப்படியே அமுக்கி உட்காந்து வச்சிட்டாங்க. They didn't let them do anything. The interceptions were so good. There was no attack progressing. இதுல வந்து லைக் அஃப்கோர்ஸ் நீ கேட்ட ஒரு கொஸ்டின் அதான் why do you think it worked தான் நான் கேட்கலான்னு வந்து நீங்க கரெக்டா சொல்லிட்டு அது ஓகே. சாம்பி அண்ட் பார்ட்டி ரேட்டிங் கொடுக்குறதுனா என்ன கொடுக்கும்? இல்ல I want to hear your opinion too. நான் வந்து என்னோட கெஸ் வந்து Villa were not as aggressive. அவங்கள வந்து பேக்வர்ட்ல வைக்கல. Yeah, in that sense for me it makes sense. And நீ சொல்றது வச்சு பார்த்தா அரவிந்த் unless you Arvind or Rogi, do you guys have anything to add on? And like why do you think question ave கேட்டறேனே why do you think this party Sambi partnership worked in this game?
This match was tailor made for them. In my perspective, ஏன்னா வந்து Villa weren't, like as you said, Villa weren't posing that kind of a counter attacking threat what Crystal Palace had or Brighton had. So அதனால வந்து கண்டிப்பா this match was tailor made for them. இந்த ஒரு செட்டப், அதாவது lesser attacking sides ஓட these two, when you give more time and space for Lokonga to set up. See, Partey அவனை நம்ம ஒண்ணு அவனோட கேம் பிளான் நம்ம மாத்த முடியாது. ஆனா Lokonga வந்து பாத்தீங்கன்னா he needs that kind of ஒரு calmness இருக்கணும். அவனை வந்து ரொம்ப புஷ் பண்ணாம இருந்தானா அவன் நல்லாவே ஆடுவான். Not But like he's a for big his upgrade. for his age he's playing very He is, yes 19 20 அவன் அந்த ஏஜ்க்கு அவனோட maturity 21. அவனுக்கு பர்த்டே வேற, அவனுக்கும் பர்த்டே பிரசன்ட். Wenger, he shares his birthday with Wenger. அப்ப சொல்லி அவனோட we have never lost on Wenger's birthday. Yes. அதனால வந்து big kudos to Thatha. Yes. இப்ப சாம்பி கூட வந்ததனால அது இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது. ஆமா. Yes. அரவிந்த் ஏதோ சொல்லணும் ஸ்டார்ட் பண்ணேன் சாம்பி மேட்ல. I feel like it's good in games where we have to play double pivot, and if you have to go play a one man base midfielder, I hope to see Pepe make a mark sometime in this team. என்னடா பெப்பே சம்பந்தமே இல்லாம சாம்பி பாட்டு இல்ல as much as I want to see Sambi play, I also want to see Pepe play. That's my point. Okay, attackல உனக்குனே ஒரு क्वेश्चन வச்சிருக்கேன் பாப்போம். So okay, so Sambi பாட்டினா like the point நான் கம்ப்ளீட் பண்ணிறேன் அந்த தாட். The point is you can only have one or the other. You can't play them both. That's the so it's in the specific in the game க்கு work ஆச்சு. It's not certain to work for every game. Correct. Right. Yes. Okay, yeah, but it makes sense. ஏன்னா அவனோட இது வச்சுக்கிறது நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே it makes sense. It leads up to that. It makes complete sense. So ESR man of the match ஒத்துக்கலாமா? கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்ப சாம்பி பார்ட்டிக்கு என்ன கொடுக்கலாம்? 8 கொடுக்கலாமா அவங்களுக்கு பேருக்கும்? 8 each. Both of them I think played well. Party 8 Party goal. Party தலைவர் goal. ஐயோ தலைவர் கோலை பத்தி பேசவே இல்லடா. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் கோலை போட்டுருக்கான்டா. க்ளோசர்ல லுக்ல பார்த்தேன்னா ஷோல்டர்ல பட்டு போயிடுச்சு. ஆமா எக்ஸாக்ட்லி. ஆமா. நான் எப்படி தட்டினாலும் கோல் போடுவேன்னு கடைசில போட்டா அது போற எனக்கு. முன்னாடியே கோல் போட்டுருக்கணும். அது பார்ல அடிச்சு செம்ம ஷாட் அது பார்ல. சரியான கோலா இருந்திருக்கும் அது. Like it made it seem like it was. இதுதான் புரியல. எத்தனை கோல் பார்ட்டி வந்து அந்த ஆன்டிசிபேட்டட் கோல் போட்டாலும் ஒரு மேட்சுக்கு நம்ம 95 அடிக்கிறோமே ஏன்? டேய் இப்ப ஷாட் ஆச்சு எடுக்கிறத விட்டு சந்தோஷப்படுற மாதிரி எல்லாம் ஷாட்டே எடுக்க மாட்டாங்கடா. இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸ் வெளிய ஷாட் எடுக்க. நூனோ டவரஸ் வந்து அவன் என்ன பண்றான்னு தெரியல, எப்ப ஷூட் பண்றான்னு தெரியல, அது எங்க போகணும்னு தெரியல. ஷூட் பண்ணா சிம்பிளி ஷூட்டிங் தான். அட்லீஸ்ட் நான் சொல்றேனே, லைக் அட்லீஸ்ட் they are taking shots. I am happy about that. They are trying something. Even if the shot like உனக்கு வந்து நீ on by any chance on target போடு வெச்சுக்கோ, ரீபவுண்ட்ல வரது கூட ஒரு சான்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் அந்த விஷயத்தையாவது யோசிச்சு எடுக்கறாங்க, ஷாட் எடுக்கறாங்க. அதுவே பெரிய விஷயம். And I'm not complaining. நீ கம்ப்ளைண்ட் பண்ணினாலும் யாரும் ஒத்துக்க மாட்டோம்னு நான் சொல்றேன். ஆமா. அண்ட் அருண் மேன் நம்ம வந்து இது பேசி ஆகணும். லைக் நம்ம வந்து அந்த கோல் ஸ்கோர் நம்ம அட்டாக் போறப்போ லைக் ஒன் ஃபேன் நம்மளோட வியூவர் வந்து அவர் கேட்டிருந்தாரு, நம்ம வந்து செட் பீசஸ் அண்ட் கார்னர்ஸ் ரொம்ப போரா இருக்கும். எஸ் அததான் வந்து நான் என்னடா அது பத்தி பேசணும். ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க செட் பீஸ் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருந்த ஃபர்ஸ்ட் செட் பீஸ் வந்து பாட்டி இது அடிச்சா, செகண்ட் செட் பீஸ்ல கோல போட்டான். என்னடா இதுல என்ன பேசுறது இந்த பாயிண்ட்ல நம்ம போ அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் like when you see set pieces, we've never been like great at set pieces. Recent memory la I don't think in the last 5 or 6 seasons we've never been great with set pieces. That's always Koshalni கொஞ்சம் நல்லா பண்ணுவான் set pieces. இந்த ரன்ல வந்து பண்ணுவான். அவனும் மட்டும் சாக்கர் இருக்கும்போது வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். Average இருந்தது, but I don't think it was never fantastic. It was never our correct. It was not our strong point at all. Strong suit இருந்தது இல்ல. ஆமா. Correct. Plus நம்மளுக்கு செட் பீஸ் எடுக்கிறவனும் நல்லா கடந்த 2-3 சீசன்ல காட்டி துப்புற மாதிரி தான் இருக்கு. பெப்பே எடுக்கிற செட் பீஸ்லாம் எங்க வருது? பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மேனே தாண்ட முடியுது. அப்புறம் எப்படி அது கோல் வரைக்கும் போகுது? நேத்து ஆக்சுவலி நம்ம இன்னொரு கோல் ஸ்கோர் பண்ணிருக்கணும். சாக்கா ஐ மீன் கிராஸ் பண்ணதுக்கும் வந்து we should have almost scored. like Partey almost scored பண்ணா. அந்த Partey presence it's making little bit difference. நீ பாத்தீனா அந்த Parteyயோட presence வந்து கண்டிப்பா it's making a difference during the set pieces and they are leaving him unmarked. like concentration மொத்தமா வந்து Gabriel White அவங்க அந்த Lyca அவங்க மேல போகுது. so they are leaving Partey unmarked. அந்த ஒரு ரன்ஸ் பண்றா மத்தியா உள்ள அது தாறுமாறு.
So that makes little bit difference. I hope we can build up on this. மார்க் பண்ணாலே தட்டி விட்டு ஓடி ஒரு ஆள் நம்ம வந்து அவனை மார்க் வேற பண்ணாம விட்டாங்கன்னா சும்மா இருப்பாங்க. கடைசியா ஒரு கோல் போட்டா செம்ம சந்தோஷமா இருந்தது பார்ட்டி கோல் பாக்கிறதுக்கு. சொன்ன மாதிரி he started the party going. Right. இது வந்து அடுத்த ESR மேன் ஆஃப் தி மேட்ச் சொன்ன மாதிரி ரெண்டும் மேட்டர் என்ன கிட்டத்தட்ட ஒரு எனி டர்பின்னு கூப்பிடலாம் இந்த மேட்ச். இதுல இருந்து ஒரு ஏத்தி விட்டு இங்க எமி மார்டினஸ்க்கு நம்மளுக்கு வந்து நம்மள இருந்து விட்டுட்டு போயிட்டு இது பண்ண பிரச்சனை பண்ணாங்க. எமி புவண்டியாக்கு நம்ம கூட வந்து பிரச்சனை பண்ணாங்க. இப்ப எம்எல் ஸ்மித்ரோக்கு கடைசியில 25 மில்லியன் பிட் பண்ணியும் பிரச்சனை பண்ணாங்க. இது மொத்தம் எமிங்கிற ஒரு மூணு எழுத்தை வச்சு மொத்தமா ஒரு டாபியே வந்துருச்சு. So ESR, yes, talk about ESR. Fantastic game. Hey, Kevin De Bruyne of Croydon da. Croydon De Bruyne. நேத்து மேட்ச்ல தாறுமாறா இருந்தா. அந்த even for the third goal and the intensity and the run பண்ணா மதியா after that he had to almost like ஒரு half the pitch அவன் ஓடிட்டு அதுக்கு அப்புறம் he had the thing to shoot and I mean it was lucky that it got a deflection but lucky இல்ல அதுல கோல் தான். எந்த லக்கும் இல்ல. நான் அக்கல் சொல்ல ஒத்துக்க மாட்டேன். சரி ஓகே விட்டுருந்தானா என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே some people will disagree but என்ன பொறுத்த வரைக்கும் வந்து மிங்ஸ் இல்லனா டெஃபினட்டா வந்து என்னது ஃபார் கார்னர் அடிச்சிருப்பான். டெஃபினட்டா பாட்டம் சேவபிள் ஷாட்டா தான் இருந்திருக்கும் பட் ஆனா அது ட்ரை பண்ணிருப்பாங்க. Right. So ESR kandipa man of the match and it was like he took it personally marida aana. He had a point to prove marida aana kandipaga. You bid 25 million for me and I take that personally. I think he has been involved in like 4 or 5 goals I guess in the last 5 matches. Avan வந்து 4 goals la involvement irukku ESR க்கு. So amazing. தாறுமாறா ஆடுறான். We had one criticism that he is not making that final pass and நேத்து அவன் ரொம்ப நல்லா ஆடுனான். And இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஸ்பெசிஃபை பண்ணணும் for you Arvind and you நீங்க ரெண்டு பேர் யாரான எடுக்கலாம். அவனோட அந்த கோல் செலிப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஷன் அவன் டிஸ்ப்ளே பண்ணது பிளஸ் முக்கியமான விஷயம் a 20-year-old அவன் 21-year-old அவங்களுக்கு வந்து என்ன எவ்வளவு பார்த்திருப்பாங்க ஃபுட்பால் அவங்க என்ன இன்கிரியன்ட் இருந்தாலும் there is a lot of football ahead in their years. At 21 of course நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது when he says like I want to play for Arsenal for the rest of my life சொல்றது பெருசா எடுத்துக்க முடியாது. But for a 21-year-old to actually come out and say that வந்து சொல்லி அதை வந்து பேக்கப் பண்ணி பிளஸ் அந்த பேஷன் காமிச்சது was like ஒரு மாதிரி வந்து ஒரு ஓகே நம்ம ஹேலண்ட் வருதுடா நம்ம ஆளுங்கடா அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய அந்த ஒரு ஃபேக்டர் சூப்பரா இருந்தது. லைக் how did you guys see that in the whole இந்த எபிசோட் ஆக்சுவலி பேக் பண்ற மாதிரி இது அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பேக் பண்ணி அவன் காமிச்ச மாதிரி இருந்தது. லைக் how did you guys feel? இல்ல ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் எனக்கு லைட்டா கண்ணு வேர்த்துச்சா ஏதாச்சும் பண்ணுச்சா? சார் யார் என்ன பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல வந்துட்டேன் யார் என்ன பாயிண்ட் சொன்னாலும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. அப்படியே ஹேலண்ட் ப்ராடக்ட்னு ஆரம்பிச்சானா ஓகேவா யார் எப்படி வந்தாலும் we are going to back them. ஓகேவா இவோபி வந்து ஃபர்ஸ்ட் வந்தபோது கண்ணாப்டான் பேக் பண்ணோம். ரீஸ் நெல்சன் ஓகேவா AMN ஓகேவா everybody showed potential but they didn't step up. I don't want to say anything right now but என்ன சொல்ற they have a lot of potential both of them. ஜிங்ஸ் பண்ண வேண்டாங்க நீங்க. யோசிச்சு பாரு நம்மளோட வந்து we paid 80 million for Pepe and all that. Who's starting? Okay, who's converting? Who understands the Premier League and like they're playing? Arvind, Pepe பத்தி பேசினாம anything about ESR or Saka? Saka நம்ம வாரம் பேசிட்டே தான் இருக்கோம். சாக்கா பத்தி சொல்லணும்னா ஒரே விஷயம் should have buried that shot. But apart from that Saka நம்ம பையன் வாரம் பேசிட்டு இருக்கோம். நீ சொல்ல அரவிந்த். ரெண்டு பேரும் I think they should work on their finishing but மத்தபடி they're excellent players. They commit to every game. Avanga even though their shoulders might drop in some points when they're getting overly physically dominated sometimes but you never see them give up. That fight is amazing. Just I'll add one more thing. Nee vandilla they were pulling us like in like tougher games like last season. Okay va Saka especially Saka and like சில கேம்ல ESR கூட earlier this season நீ வந்து நம்ம பிரீமியர் லீக்ல மத்த யங்ஸ்டர்ஸ் கம்பேர் பண்ணா ஃபில் ஃபோர்டன் மவுண்ட் அதெல்லாம் சொல்லலாம். Look at the quality of players they have around them. ஓகேவா that's a whole another league அவங்க league of players. மவுண்ட் சுத்தி எல்லாரும் சூப்பர் பிளேயர், ஃபோர்டன் சுத்தி எல்லாரும் சூப்பர் பிளேயர். agree. Yeah, and yet despite that நம்ம வந்து ஹேலண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பயங்கரமா ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க. Well, hopefully like they should be. So ESR man of the match 9 on 10. Saka or 7.5 because of that miss or 7. Saka 7.
Yeah, he kept things clean. He kept ஒரு ரீசெண்டா என்ன பண்ணணுமோ அது கரெக்டா பண்ணான். அடுத்தது லாஸ்ட் பார்ட் அட்டாக்ல ரெண்டே பேர் தான் ஆனாங்க, அவுபா லாக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாக்கா had a terrific game. லாக்கா வந்து like he was one of the main reasons why everything worked on the pitch. அவனோட இண்டஸ்ட்ரி வந்து was unbelievable. இங்க பிட்ச்ல என்ன தெரிஞ்ச வரைக்கும் அந்த சென்டர்ல எல்லா இடத்துலயுமே இருந்தான். அவன் இல்லாத இடமே இல்லாத மாதிரி சொன்னான். ஹீட் மேப் செமையா இருந்தது. ஆமா, ஹீட் மேப் வாஸ் ரியலி குட். நீ சொன்ன ஹீட் மேப்ல சொன்னா நீங்க பாப்கார்டர் ஹீட் மேப் நேரா போயிட்டு பிச்சு போயிட்டு திரும்பி அத பாத்துட்டு நான் வந்து ஊந்து எனக்கு செம்ம சிரிப்பு அதை பார்த்தோன்னே. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது, ஓ இவன் ரெக்கார்ட் வாங்கினால. அவன் 16 மினிட்ஸ் தானே இருந்தான் பிச்சிலேயே. 16 மினிட்ஸ்ல அதுக்குள்ள ஸ்ட்ரைட் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்தான், அவ்வளவுதான். சோ but அந்த கேம்க்குள்ள போயிட்டோம், அதனால I'm calling this out. How is that Ronaldo challenge not a red card? Yes, that is a red card. Ada vida his face doesn't resemble Shaka. He's not wearing an Arsenal shirt, so there are a lot of factors that go into it. So என்னடா challenge சொல்றா அந்த இது Ronaldo challenge right before half time. Curtis Jones வாய்த்திலே மிதி ஒரு வாட்டி அடிச்சா பரவாயில்லை, ரெண்டாவது வாட்டி அடிச்சான், 3 தடவை மிதிச்சான் வந்து. ஏதோ ஒரு பார் வாசல்ல குடிச்சு சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறான். இல்ல போக்கு வாய்த்திலே குத்துவாங்க தெரியுமா, எந்திரிக்கவே கூடாது அந்த மாதிரி தான் இருந்தாங்க. So Laka sir நான் சொன்ன மாதிரி he was fantastic and he made all the difference. Laka and அந்த அவங்க கோல் பார்த்து அவங்க செலிப்ரேட் பண்றது பார்க்கிறதுக்கு எல்லாமே வந்து எண்ட்ல ஒரு அந்த இன்ஜுரின்னு படுத்து he called for substitution. I don't think that injury was serious because of திருப்பி எந்திரிச்சு அவன் நடந்து தான் போனான். So hopefully like he should be back for the next game. How sad is it going to be to lose this guy? Oh, really sad. Yeah. Macha bigger picture macha. Like that's no I agree. I'm not saying that அவன் கிளம்ப கூடாது, it's inevitable அவன் கிளம்பி தான் ஆகணும். Just like okay ஒரு அவன் ஆடினதுக்கு தான் நான் சொல்றேன். We knew but like bigger picture like he did not promise his potential, dude. Like அவனோ 60 million எவ்வளவு வாங்கினான்? 45 million. Oh, 60 million euros. Okay. How about the 60? இல்ல pounds ரா அது. ஆமாமா how about that? Okay. அதுக்கு வந்து என்ன சொல்றது, he should have had a more prolific career in like Arsenal. He did not have that. See, I agree with that. Yes, he should have had a much bigger impact than what he's had. But for a person who is winding down his contract, about to leave in 8 months, the level of commitment he shows. No, these are professionals, dude. These are professionals. We are not saying that at all. The way he played, if another Frenchman in Manchester, a certain Frenchman with less than 8 months to go in his contract, அவனோட கமிட்மெண்ட் எப்படி இருக்கு, நம்ம 30 வயசு லாக்கா செட்டோட கமிட்மெண்ட் எப்படி இருக்கு? நம்ம நம்பாளுகளை பத்தி கம்பேர் பண்ணுது இல்ல I'm just saying like when you're in that stage of your contract, you're thinking of, and it's his last contract that he might potentially get, you're thinking about how to preserve your body, not get injured, a long-term injury, and make sure you just come through unscathed and get that next big contract. But adalla illama he's putting everything for the team. That part is good. So evlo Auba evlo ஒரு 7 on 10, sorry Laka 7 on 10, 8 on 10. Okay, Auba சம்ம கேம், relentless. அந்த பென் வந்து சேவ் ஆச்சு. of course அந்த சேவ் ஆன பென் எனக்கு தோணிட்டே இருந்தது, நம்ம எடுக்க போறப்பவே சேவ் பண்ணிடுவானோ தோணிட்டே இருந்தது எனக்கு. அந்த டாட்னமோட யாரிஸ் பண்ணுவான் தெரியுமா, எனக்கு அதே ஃபீலிங் தான் வந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு தட்டி விட்டு திருப்பி உள்ளுக்குள்ள போன வாட்டி மிஸ் பண்ணாத, இந்த வாட்டி உள்ளுக்குள்ள போட்டு. லக்கா அவுபா பத்தி இதெல்லாம் ஓகே, பட் ஆரம்பத்துல ஒரு ஓவர் ஹெட் கிக் ஒன்னு ட்ரை பண்ணானே. Do you think ஹெடருக்கு பதிலா எப்பவுமே இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவான் பாத்திருக்கியா? ஹெடர் அடிக்க வேண்டியதா? நான் அவட பாத்துட்டே இருந்தேன். அந்த ஃபார் போஸ்ட் கிட்ட இப்படி போயிட்டே இருந்து மேல பார்த்தா திடீர்னு பாடியை திருப்பி நான் ஒண்ணுமே புரியல. என்னடா நேரா ஹெட் பண்ண வேண்டிய மாதிரி எதுக்கு நான் பாடியை திருப்பல? அப்படி குனிஞ்சு அப்ப அவன் கோல் பண்ணாங்கிறீங்களா நீங்களா? he went for goal னு சொல்றீங்களா எல்லாரும்? கண்டிப்பாக வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, 9 out of 10 times எல்லாரும் அந்த ஹெடர் தான் பண்ணுவாங்க. What goes underrated in or under the radar and all of this வந்து அவன் அந்த பைசைக்கிள் அந்த ஓவர் ஹெட் கிக்க கொடூரமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாக்கா வந்து ஒரு ஷாட் அடிக்கிறேன்னு த்ரோ எனக்கு போடுவானே. அடே கோல் இங்க இருக்குடா, அங்க போய் டேய் டவேரஸோட த்ரோ என்ன இது?
இந்த ஃபவுல் த்ரோ பண்ணா Foul throw in. ஐயோ ஏன்டா throw in கொஞ்சம் கையில ஒழுங்கா வச்சிருக்கா, கொஞ்ச தூரம் ஃப்ரண்ட்ல போனா திருப்பி பண்ணா, கொஞ்ச தூரம் ஃப்ரண்ட்ல போனா திருப்பி பண்ணா ஃபவுல் அப்படின்ட்டு. என்னடா எல்லாம் மாறிடுச்சு, இது ஒண்டி மாறலங்கிற மாதிரி கேட்டா இது ஒண்டி. So yeah, Auba also I think he was 7 on 10 game. 7.5. 7.5 for the goal 0.5. Okay, I agree. அதுக்கு ஒரு 0.5 கொடுக்கலாம் அந்த கோலுக்கு. But yeah, this if this works, I think this will be really good in the partnership work. Again, if we can actually play these two together, we'll have a better goal threat than any other time that we do. So அது வந்து ஒரு பெரிய விஷயம். So final thoughts, manager and final thoughts on the result. Manager overall 7.5. மேலேடா மேனேஜர் ஆர்டேட்டா 7.5 இல்லடா மேலேடா. கேம் மேனேஜ்மென்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே பக்காவா இருந்தது. Go on, இதுதானே தேவை. சொல்லுங்க, நீ என்ன சொல்ற? I think 8 ரா. 8 மேல ஈஸியா 8.5 க்கு 8 நான் நினைச்சேன் நீ அவன் அவ்வளவு 9 பேசுறதுக்கு 9 ஆது. இல்ல 8 or 8.5 சொல். 8 or 8.5 கண்டிப்பா கொடுக்கலாம்டா. Okay, yeah. True. He did not make a mistake. ஓகேவா, the goal போனது எல்லாமே லைன் அப்ல எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. It was one of those games where he seemed to have gotten everything right. Subs எனக்கு ஒரே விஷயம் தான், ஏமன் எது கொண்டு வந்தா, அதுக்கு எல்லனே கொண்டு வந்திருக்கான். சத்தியமா எனக்கு தெரியல. அவன் வந்து என்ன பண்ணானே எனக்கு சத்தியமா தெரியல. அவன் பால் பிடிக்கவே இல்ல, பால் எல்லா பாலும் லூஸ் பண்ணிட்டு தான் அவன் பொசிஷன்லயும் இல்ல அவன் டோட்டலா. இல்ல இப்போ சும்மா ஓடிட்டு இருந்தா பாத்தியா, ஒரு ஸ்ட்ரோல் பண்ணா பாத்தியா, சும்மா அப்படியே ஏதோ வந்து அப்படியே ஹாய் அப்படியே ஓடி போயிட்டு இருந்தான். பிராக்டிஸ்ல ஓடுற மாதிரி ஓடுறான். சீரியஸா க்ளோஸ் இன் பண்றதுக்கு they should have got எல்லன். அதுதான் எனக்கு ஒரே ஒரு இது. பட் ஃபைன், I mean like it ended well 3-1. So இதுதான் வந்து நம்ம வில்லா கேமோட ரிவ்யூவா. ஆமா, வில்லா கேமோட ரிவ்யூ. இதுல ஒரே ஒரு விஷயம், நம்ம லீட்ஸ் கேம் அஃப்கோர்ஸ் நம்ம அடுத்த லீட்ஸ் வந்து வெட்பி கடப்போம் கரபாவ் கப்ல. அதுக்கு வந்து பெருசா ப்ரிவியூ கிவ்யூலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. உங்களோட வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் ஒண்டி கொடுங்க. நம்ம வில்லா இவங்களோட கேம், இந்த லீட்ஸ் கேமுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து என்னன்னு கொடுங்க, அதோட நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஹோமா அவேவா அரவிந்த்? ஹோமா அவேடா லீட்ஸ் கேம்? லீட்ஸ் கேம் இஸ் ஹோமா? ஓகே பரவாயில்லையே, ஹோம்னா பரவாயில்லையே. ஹோம் டியூஸ்டே அன்னைக்கு மத்தியானம். ஓகே, டியூஸ்டே மத்தியானம். அதனால தான் prediction is touchdown Arsenal. அப்படினா 7-0 victory. டேய் என்னடா சரி போடுறேன். என்ன ஃபுட்பால் ஸ்கோர் பண்ணிட்டியா நீ? என்ன சொல்றது, லீட்ஸ் விளையாடுறத பாக்குறீங்களா இப்போ? எவ்வளவு கச்சாமுச்சான Leeds are playing like I don't know, you last seasonக்கு இந்த சீசனுக்கு அப்படியே ஒரு கிளிஃப்ல இருந்து கீழ குதிச்சாங்க எல்லாரும். அந்த ஷெஃபீல்ட் ஆடுது எல்லாம் பிரீமியர் லீக் வந்து அந்த மாதிரி தான் ஆகும். நம்ம சொல்லிதானே இருந்தோம் இன்டென்சிட்டி மிஸ், அது ஒண்ணும் பண்ண முடியாது. பிரென்ஃபோர்ட் அந்த மாதிரி தான் ஆகும், எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் ஆகும். ஆமா. அரவிந்த் உங்ககிட்ட கோல் ஸ்கோரர் கேட்டேன்னா ரொம்ப நேரம் ஆகும். சொன்ன கோல் ஸ்கோரர் ஸ்கிப் பண்ணிடு. நீ 7-0 சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் வந்து கோல் ஸ்கோரர் ஸ்கிப் பண்ணிடுறேன். கியூமன் நீ சொல்லு. 2-0 3-0டா. 3-0வா? ஓகே, இதுல யார் ஆடுவாங்கன்னு தெரியல. குட்டி பசங்க தான் ஆடுவாங்க மோஸ்டா. சோ கோல் ஸ்கோரர் கண்டிப்பா ஆடுவான். பெப்பே ஆடுவான், ஓடிகார்ட் ஆடுவான். நான் அதெல்லாம் ஒரு क्वेश्चन கேட்கணும்னு நினைச்சேன் பெப்பே பத்தி. சரி, நம்ம அடுத்த டாபிக்ல அடுத்த மேட்ச்லயும் இது நடந்துன்னா நான் கேக்குறேன். கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகேவா? 2-0 3-0. ரோகிமா நீ என்ன சொல்ற? 2-0டா. 2-0வா? ஐ திங்க் இட் வில் பி 2-1. 2-1 ஃபார் us. அதுதான் வந்து நான் வரும்னு நினைக்கிறேன். So பாப்போம். நம்ம எல்லாருமே வந்து இப்போ what we have done is we've reviewed the Villa game. We felt that it was a really good game and hope என்னன்னா வந்து they should possibly continue இந்த ஒரு கேமோட ஒரு ஒன் ஹாஃபா இல்லாம அடுத்த PL கேம்ஸ் கண்டினியூ ஆகணும். மெயினா கரபாவ் கப் கேம்ஸ் கண்டினியூ ஆகிறத விட PL கேம்ஸ்ல even if we go away against Leicester we should be able to continue this. இந்த இருக்கிற யங் டீமுக்கு டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து we'll be facing a lot of issues on the way, but that's how you improve a team with the path that we're taking right now. என்னதான் இவ்வளவு லாஜிக்கலா பேசினாலும் அடுத்த ஒரு லாஸோ ஒரு டிராவோ வந்தா எல்லாம் கச்சமச்சம் தான் பேசுவோம், அது வேற விஷயம். பட் வந்து இப்போதைக்கு இப்போ பாட்காஸ்ட் முடிக்கிறதுக்கு தான் பேசணும். ஸோ யா, தட் வாஸ் தி வில்லா ரிவ்யூ. அண்ட் யூஸ்வலா வர ப்ரொமோஷன்ஸ் தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் எதுனா சொல்லுங்க, ஃபீட்பேக் எதுனா கொடுங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் நாங்க பேசணும் டாபிக்ஸ் இருந்தா ப்ளீஸ் நீங்க வந்து எங்களுக்கு சொல்லுங்க. வில் பி வெரி ஹாப்பி டு டாக் அபவுட் தோஸ் திங்ஸ். மத்தபடி I think that brings us to the end of the podcast. Yeah, so Villa review நல்லா போச்சு. Leeds game preview நாங்க கொடுத்தோம். Leeds game we are hoping that we win, and after that நம்ம Leicester ஆட போறோம் next Saturday. So Leicester game oda preview oda we'll meet you guys again next week. Until then, it's bye from me and the rest of my peeps at Vada London. Thank you guys. Thank you boys. Thank you. Yes, adikada wait பண்ணிட்டு இருந்தேன். Come on you guys. Thank you. Bye.